Welcome back guys in another video. I hope that நீங்கள் லாஸ்ட் வீடியோஸை பார்த்து NUMPYல இருக்கிற சில அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா 3 விஷயங்கள்: ரீசைஸ், ரீஷேப் அண்ட் டிரான்ஸ்போஸ். ஸோ இதெல்லாம் என்ன, எதுக்கு, எப்படின்றத பார்ப்போம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீசைஸ்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கைஸ், நம்ம வந்து நார்மலாக A1 ப்ளஸ் A2, ஓகே, நம்ம பை த வே A1 A2ன்றது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் இருந்து க்ரியேட் பண்ணிட்டு வர அரே A1ன்றது 1 டைமென்ஷனல், A2ன்றது 2 டைமென்ஷனல் அண்ட் A3ன்றது 3 டைமென்ஷனல் அரே, ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம A1 அண்ட் A2வை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட் ஆகுது, ஓகேங்களா? பிகாஸ் இந்த ஷேப் வந்து ஆட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? இதோ இந்த ஷேப்பில் லைக் பார்த்தீங்கன்னா இங்கே 4 வேல்யூ இருக்குது, இதுலேயும் காலம் வைஸ் 4 வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இஃப் ஒருவேளை ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே 5ன்னு போட்டுறேன், சரிங்களா? A1க்குள்ளே 5 வேல்யூ இருக்குது, A2க்குள்ளே 4 வேல்யூ, லைக் இப்படி இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ எரர் வரும், ஆப்பரன்ஸ் could not be broadcast together with shapes 5 and 3, 4, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த ரீசைஸ், ரீஷேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரீசைஸ் அண்ட் ரீஷேப் ரெண்டுமே சேம் தான், பட் இதுக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரீசைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ np.resize, ஓகே, ரீசைஸ். அண்ட் இது வந்து உங்ககிட்ட என்ன கேட்கும்னா எதை ரீசைஸ் பண்ணணுன்றது கேட்கும். ஸோ வாங்க நம்ம A1 ரீசைஸ் பண்ணுவோம். கமா போட்டுட்டு அதை எந்த ஷேப்பில் நீங்கள் ரீசைஸ் பண்ணணுமோ அதை கேட்கும். ஸோ நம்ம இதை எந்த ஷேப்பில் ரீசைஸ், பேசாமல் நம்ம இந்த ஷேப்பில் ரீசைஸ் பண்ணி விட்ருவோம், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்றதை பார்ப்போம். ஸோ 3,4 அப்படின்னு போட்டுடுறேன் அண்ட் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன்னா பாருங்கள் நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலாக நம்மளோட A1 அப்படின்ற அரே 3,4 ஷேப்பில் வந்துருச்சு. ஹவு இஸ் திஸ் ஈவன் பாசிபிள்? எப்படி இது நடந்துச்சு? ஸோ வாங்க கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு A1க்குள்ளே 03111 அப்படின்னு இருந்துச்சு, சரிங்களா? 03111 இருந்துச்சு. அண்ட் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 031110311103. ஸோ பேசிக்கலாக நம்மளுக்கு லைக் நம்ம கொடுத்த ஷேப்பில் அதுவாக ஒரு அரே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு, which is filled with அந்த சிமிலர் நம்பர்ஸ். அதாவது 0311 அந்த நம்பர் தானே மேலே இருந்துச்சு A1க்குள்ளே. அதே நம்பர்ஸை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு ஃபில் பண்ணி ஒரு 2D அரேயாக உருவாக்கி கொடுத்துருச்சு. அதே இது நான் 3 டைமென்ஷன்ஸில் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் லெட்ஸே 3,3,4ன்னு போட்டுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் அரே வந்துருச்சு. and which contains that same values which is 0311. அதையே கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட் இதில் நம்மளுக்கு கொடுத்துருச்சு, சரிங்களா? ஸோ இதுதான் ரீசைஸ் ஃபங்க்ஷன். ரீசைஸில் நீங்கள் அரேயை கொடுக்கணும் அண்ட் அந்த அரே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுன்றதை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வரும், நம்மளால் லைக் யூஸ் பண்ண முடியாது, இந்த ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா A1ம் A2ம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா A1 இந்த ஷேப்பில் ரெண்டுமே ஒரே ஷேப் வர மாதிரி, அதாவது 3,4 வர மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு அடுத்து நான் போயிட்டு A1 ப்ளஸ் A2 அப்படின்றத பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு எரர் வரும். ஏன் எரர் வரும் தெரியுமா? ஏன்னா ஆக்சுவலாக இது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், நீங்கள் np.resizeன்னு பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த A1 அப்படின்றத ரீசைஸ் பண்ணால் உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது தான் காமிக்கும், சரிங்களா? லைக் அது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆக்சுவலாக இங்கே ரீசைஸ் பண்ணல, சரிங்களா? ரீசைஸ் பண்ணால் உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுன்றது தான் பார்க்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்கன்னா மேபி A1 ரீசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு அரே உருவாக்குவீங்க, அதுக்கு ஈக்குவல் டு இதுன்னு போட்டுருவீங்க, சரிங்களா? அடுத்து இதை ரன் பண்ணிக்குவீங்க. அடுத்து நீங்கள் A1_ ரீசைஸ் ப்ளஸ் A2ன்னு பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ணிங்களே, இதை பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வரும்ல, அதை வந்து நீங்கள் ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டீங்க அண்ட் அடுத்து நீங்கள் A2 கூட ஆட் பண்ணிங்க. இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு புது வேரியபிள் உருவாக்க வேண்டியது இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் லைக் டைரெக்டாக A1.resizeன்னு போடலாம்.
அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் ஷேப்பை எழுதலாம். இப்போ நான் அதே 3,4ன்னு போட்டுக்கிறேன். ரன் பண்ணால் இந்த மாதிரி எனக்கு எரர் வரும். cannot resize an array that is referenced or referenced by another array. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் லைக் சர்ச் பண்ணுங்கள் resize ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ லைக் நான் வந்து சர்ச் பண்ணலாம் resize NP array, ஓகே, இந்த மாதிரி சம்திங் சர்ச் பண்ணேன்னா எனக்கு நிறைய இது வரும். ஓகே, numpy.resize. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா numpy.resize, ஓகேங்களா. np.resize நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், அதுதான் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, நம்மளுக்கு ரீசைஸ் பண்ணுறது தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது a1.resize, அதாவது ஒரு array.resize. இந்த அரேயை நம்ம என்ன சொல்லுவோம், ND அரேன்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது அப்படி கூட சர்ச் பண்ணலாம், லைக் ND array.resize. இந்த பேஜ்லேயே உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்கள், ND array.resize. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னாலாம் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உங்களுக்கு எரர் காமிக்கும். அதே cannot resize, reference is not referenced, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதும் போட்டிருக்கு. ref check is equal to falseன்னு போடணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வாங்க அங்கே போய் போட்டுருவோம். ref check is equal to false அப்படின்னு போட்டுட்டேன். அண்ட் அடுத்து நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு வேளை A1 அப்படின்றத ரன் பண்ணேன்னா A1 ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரீசைஸ் ஃபங்க்ஷன். இதுதாங்க இஸ் ப்ரோக்ராமிங். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா நீங்கள் லைக் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ரீசைஸ் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும், விச் இஸ் பேசிக்கலி உங்களோட அரேயோட ஷேப்பை அது சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அண்ட் ரீசைஸில் நீங்கள் நார்மலாக ரீசைஸ் பண்ணணும்னா np.resize யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து ரீசைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வேல்யூவை காமிக்க மட்டும் செய்யும். ஸோ அந்த வேல்யூவை வேணும்னா நீங்கள் ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு அப்படி கூட பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் பண்ணுவாங்க, சரிங்களா. ஏன்னா ஒரிஜினல் வேல்யூவாகவே இருந்துக்கிட்டு லைக் அதை தனியாகவே வச்சுக்குவாங்க. அப்புறம் தனியாக ஒரு வேரியபிள் உருவாக்கிட்டு அதை ஜஸ்ட் சும்மா வேறு ஏதாச்சும் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இல்லை ப்ரோ, நான் வந்து எனக்கு ஒரிஜினல் வேல்யூவே சேஞ்ச் பண்ணணும், A1 சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். A1.resizeன்னு போட்டுட்டு ref check is equal to false இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரிஜினல் வேல்யூவே சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் ரீசைஸ். இதே மாதிரி தான் ரீஷேப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ரீஷேப்புன்றதும் கம்ப்ளீட்லி சேம் தான். இப்போ நான் வந்து np.reshape, ஓகே, அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா A2 நம்ம வச்சுருந்தோம்ல, A2-வை நான் ரீஷேப் பண்ண போகிறேன். அண்ட் கமா போட்டுட்டு நான் வந்து இதை எந்த ஷேப்பில் நான் ரீஷேப் பண்ணணுன்றதை போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது எந்த ஷேப்பில் வேணும்னா 4,5 ஷேப்பில் வேணும், சரிங்களா. நம்ம A2 வந்து ஏற்கனவே எந்த ஷேப்பில் இருக்குது, வாங்க ஒரு வாட்டி கீழே A2-வை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். A2ன்றது 3,4 ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த 3,4 ஷேப்பில் இருக்கிற விஷயத்த நான் 4,5 ஷேப்பில் சும்மா மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் இதை ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு எரர் வரும். எரர் என்ன சொல்லுதுன்னா cannot reshape array of size 12 into shape 4,5. ஸோ இதுதான் வந்து இந்த ரீஷேப்புக்கும் ரீசைஸுக்கும் டிஃப்ரென்ஸ், சரிங்களா. அதாவது நீங்கள் ரீஷேப் பண்ணும்போது உங்களோட A2, அதாவது உங்களோட அந்த அரே இருக்கும்ல, அதில் இருக்கிற வேல்யூவும் நீங்கள் உருவாக்க போகிற புது ஷேப் இருக்கும்ல, அதில் இருக்கிற வேல்யூஸோட எண்ணிக்கை ஒன்றா இருக்கணும். அதாவது லைக் இப்போ இது எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். இது எந்த ஷேப்பில் இருக்குது, 3,4 நீங்கள் லைக் 3 into 4 பண்ணுங்களேன், 12 இருக்கும். அதாவது இதை எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 12 இருக்கும், 12 வேல்யூஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த 12 வேல்யூஸ் இருக்கிற இந்த அரேயை வச்சு புது ஷேப் உருவாக்குவீங்களா இந்த ரீஷேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அப்படி உருவாக்கும் போது அது நீங்கள் 3D அரேயாக உருவாக்குங்க, 100D அரேயாக உருவாக்குங்க. ஆனால் நீங்கள் ரீஷேப் பண்ணும்போது அந்த அரேலையும் 12 வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இங்கே ஷேப் கொடுக்கணும். நான் இங்கே 4,5ன்னு போட்டுட்டேன். 4,5னா என்ன, 4 rows இருக்கும் வித் 5 வேல்யூஸ். ஸோ எல்லாத்தையும் எண்ணி பார்த்தீங்கன்னா 20 வேல்யூஸ் இருக்கும், கரெக்டாக. 4,5னா 20 வேல்யூ. ஸோ அதனால் நீங்கள் ஷேப்பை மாற்றும் போது லைக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நான் வந்து வேணால் இல்லை 4,3ன்னு போட்டுக்கலாம், சரிங்களா. 4,3ன்னு போட்டேன்னா அது 12ஆக மாறிடும், 12 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி மாறிடும். அண்ட் எனக்கு பாருங்கள் 4,3 போட்டால் பாருங்கள் ஓடுது. இதே மாதிரி நீங்கள் இதை 1D அரேவாக கூட மாற்றிக்கோங்க. 1D அரேவாக மாற்றுறதுக்கு நீங்கள் லைக் 12 கமான்னு போட்டுக்கோங்க. 12 கமா போட்டுட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா லைக் 1D அரேயாக மாறிடும் வித் 12 வேல்யூஸ். பாருங்கள் ரன் ஆயிடுச்சு.
இப்போ இதிலலாம் உங்களுக்கு எரர் வராது. ஏன்னா அந்த 12 வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு அரேக்குள்ளே வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் நீங்கள் இதில் போயிட்டு 15 இந்த மாதிரி ஏதாச்சும் 185 இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா நம்மளோட A2 அப்படின்றதுக்குள்ளே இருக்கிறது 12 வேல்யூ தான். நான் 185 போட்டால் எப்படி அது தானாக வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குமா? கொடுக்காது. இதுதான் ரீஷேப். ஓகேங்களா? ரீஷேப்புன்றது உங்ககிட்ட இருக்கிற வேல்யூஸையே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சு கொடுக்கும். இது வந்து ரீஷேப்பு. அண்ட் ரீசைஸுன்றது அப்படிலாம் கிடையாது. ரீசைஸில் பார்த்தீங்களா, ரீசைஸில் நம்மக்கிட்ட 1D அரே தான் இருந்துச்சு. அந்த 1D அரேயை நம்ம 3,4 போட்டு விட்டோம். இதுதான் வந்து ரீசைஸுக்கும் ரீஷேப்புக்கும் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ரீசைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூஸ் ஃபில் பண்ணலாம். அதை வந்து ஜீரோஸாக ஃபில் பண்ணி விட்டுரும். ஒரு நம்பரை வச்சு கூட நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உருவாக்கலாம். லைக் இருங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே உருவாக்கிடுறேன். np.array. ஓகே, அண்ட் அதுக்குள்ளே நான் வந்து ஜஸ்ட் 1 அப்படின்ற வேல்யூவை போட்டுட்டேன். அண்ட் நான் இதை கூட a.resizeன்னு போட்டுட்டு இந்த 1 அப்படின்ற நம்பரை ஓகே நான் வந்து 3,2,4 ஓகே 3D அரேயாக நான் உருவாக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் அந்த ரெஃப் செக் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இருந்துச்சுல, அதை வந்து ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ரன் பண்ணுறேன். அண்ட் ஒரு வாட்டி நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், 1 அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஜீரோவாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரீசைஸுன்றது உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச ஷேப்பில் அதை உங்களுக்கு கொடுத்துரும். அது என்ன எக்ஸ்ட்ரா இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஜீரோ வச்சு ஃபில் பண்ணி விட்டுரும். சரிங்களா? இது வந்து ரீசைஸு. ஆனால் ரீஷேப் அப்படின்றது அப்படி கிடையாது. ரீஷேப்புன்றது உங்களுக்கு இருந்த வேல்யூஸை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேப் போடும்போது கரெக்டாக கவனித்து போடணும். ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே ஒரு 3D அரேயாக வேணும்னா நான் 3D அரேயாக கண்டிப்பாக உருவாக்க முடியும். சரிங்களா? ஆனால் அந்த ஷேப் வந்து நம்ம போடும்போது கரெக்டாக அதில் 12 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி நம்ம போடணும். ஏன்னா இதில் மொத்தமாக 12 வேல்யூஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் வந்து லைக் 3D அரே உருவாக்குறதுக்கு நான் 2,6,1ன்னு கூட போடலாம். சரிங்களா? 2,6,1ல் இப்படி உருவாயிரும். கடைசியாக நம்மளுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு காலம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 6 ரோ இருக்கும். அண்ட் அந்த 6 ரோ இருக்கிற மாதிரி 2 இது இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று. ஆனால் நான் கீழே போயிட்டு ஒருவேளை நான் A2 அப்படின்றத ரன் பண்ணேன்னா எனக்கு A2 முன்னாடி மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓ அப்படியா ப்ரோ, நம்ம அப்போ இதே மாதிரி தான் போடணும். அதாவது A2.reshape அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ஷேப்பை போட்டுட்டு அப்புறம் ரெஃப் செக் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு போட்டால் நடந்துரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி வேலை செய்யாது. ரீஷேப் ஃபங்க்ஷனில் இந்த ரீசைஸ் ஃபங்க்ஷன் மாதிரி கிடையாது. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ரீஷேப் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே அந்த கரெக்டான வேல்யூஸ்க்கான அந்த ஒரு செக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதாவது லைக் நீங்கள் எந்த ஷேப்பில் பண்ணாலும் மொத்தம் இருக்கிற வேல்யூ கரெக்டாக அந்த அரேயில் மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குமோ அத்தனை வேல்யூ தான் இருக்க போகுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை A2_reshaped அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸ்டோர் பண்ணிட்டு அதை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் பண்ண வேணாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் டேட்டா ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இல்லை ப்ரோ, நான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், நான் சேஞ்ச் பண்ணாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் ரீசைஸ் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரீசைஸ் ஃபங்க்ஷனில் லைக் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக போட்டிங்கன்னா அது வாட்டுக்கு ஜீரோவாக ஃபில் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை ரீஷேப்பை வச்சே நான் வந்து ஒரிஜினல் வேல்யூவே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மேபி இப்படி கூட பண்ணலாம். இப்போ A2 ரீஷேப்டுக்குள்ளே இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டீங்களா, மேபி நீங்கள் கீழே போயிட்டு A2 இஸ் ஈக்குவல் டு ரீஷேப்டுன்னு மாற்றிடலாம். ஓகேங்களா? இப்போ இப்படி மாற்றினதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு வேளை போயிட்டு A2-வை ரன் பண்ணேன்னா A2 இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ இப்படி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். A2_reshapedக்குள்ளே புது வேல்யூவை கொண்டு வந்தீங்க. அடுத்து A2 இஸ் ஈக்குவல் டு A2 ரீஷேப்டுன்னு போட்டுட்டீங்க. ஸோ A2 அப்படின்றது இப்போ A2 ரீஷேப்டாக மாறிடுச்சு. அதாவது A2வில் அந்த வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ A2-வை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் வரும். ஒருவேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ரீசைஸும் ரீஷேப்பும் புரிஞ்சிருக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ரீசைஸுன்றது உங்களோட
எந்த ஷேப்பில் வேணாலும் மாற்றி விட்டுரும், என்ன ஜீரோஸை ஃபில் பண்ணி மாற்றி விட்டுரும். ரீஷேப்புன்றது அப்படி கிடையாது, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் மாற்றி விட்டுரும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் லைக் அதே டோட்டல் வேல்யூ ஒரே வேல்யூவாக இருக்கணும். அதாவது 12 வேல்யூ இருக்குன்னா டோட்டல் வேல்யூ 12 தான் இருக்கணும், அந்த மாதிரி. சரிங்களா? அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு எரர் வரும். அதுதான் ரீஷேப் அண்ட் ரீசைஸ்க்கு டிஃப்ரென்ஸ். அண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன், ரைட்? என்னடா இந்த டிரான்ஸ்போஸ்? ஸோ இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு A1 அப்படின்றத ரன் பண்ணிக்கிறேன். A1ன்ற அரே தான் இருக்குது. டிரான்ஸ்போஸ்ன்றது என்ன பண்ணும்னா, நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க டிரான்ஸ்போஸ் அப்படின்றது. அதாவது டி அப்படின்னு போட்டிருப்போம், சரிங்களா? அதே சேம் விஷயம் தான். டாட் போட்டுட்டு டி போட்டுருங்க, ஓகே, அண்ட் ரன் பண்ணுங்கள். டிரான்ஸ்போஸ் பண்ணி விட்ருவோம். டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக மாற்றுறது, காலமாக ரோவாக மாற்றுறது, அவ்வளோதான். வேறு பெருசாக ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. படிச்சிருப்பீங்களா கைஸ் 10th 9th மேட்ரிக்ஸ்? அதே தான் இங்கேயும். அண்ட் எஸ், இதுவும் ஒரிஜினல் வேல்யூவை சேஞ்ச் பண்ணாது, சரிங்களா? A1 பார்த்துக்கோங்க, ஒரிஜினல் இப்படி தான் இருக்குது. அண்ட் பாருங்கள், ரோ காலமாக மாறிடுச்சு. ஓகே, இதுதான் ரோ, இது வந்து காலமாக மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சு. ஓகே, ரைட்? நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க ஒரு வேளை மேட்ரிக்ஸ்னால் இதுதான். ஸோ எஸ், இதில் ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் பண்ணாது. ஒருவேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லைக் A1 இஸ் ஈக்குவல் டு A1 டாட் T அப்படின்னு போட்டுட்டு ரன் பண்ணலாம். அடுத்து நீங்கள் A1 ரன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும், சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ், உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் புரிஞ்சிருக்கும், ரீசைஸ் புரிஞ்சிருக்கும், ரீஷேப் புரிஞ்சிருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் CodingAnna.